ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் 1 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசியை நான் கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கிறேன். அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் இதை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொள்ளு உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கும். நம்ம டெய்லி இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்றிடும். நல்லா வறுத்துக்கோங்க. கொள்ளு நல்லா வெடிக்கும். வெடித்து நல்லா வறுந்து வரும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் இந்த பார்லி கஞ்சி குடிப்பாங்க. பார்லி அரிசியை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதில் வர தண்ணியை குடிப்பாங்க. அதுவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. டெய்லியுமே பெண்கள் உளுந்து எடுத்துக்கலாம். இது போனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே ரொம்ப நல்லது. போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னு நினைக்கிறவங்க கருப்பு உளுந்தை டெய்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா போன் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இடுப்பு வலிலாம் இருக்கிறவங்க கருப்பு உளுந்து கஞ்சி குடித்தா ரொம்ப நல்லது. இப்போ அதே கடாயில் 4 ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை பயிர் உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். வெயிட் லாஸ் ஆகும்போது உடம்பு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் இல்லையா, அதுக்காக
நம்ம பச்சை பயிறு யூஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சீரகம் நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காகவும் நம்ம சேர்த்துக்கலாம். டெய்லி காலையில் சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளமே வராது. இப்போ இதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் இந்த கஞ்சி குடிச்சிட்டு வாங்க. இந்த கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி 2 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு கலக்கி விடுங்க. நல்லா கொதிச்சு திக் பேஸ்ட் ஆகும். அப்போ நம்ம வந்து இந்த கஞ்சியை இறக்கிடலாம். இப்போ இது வந்து தண்ணியாக இருக்குது. இது போக போக வெந்து கட்டியாகும். ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டெய்லி காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த கஞ்சி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். சீக்கிரமாக ரிசல்ட் வரணும் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணாமல் டெய்லி இந்த கஞ்சி குடிச்சிட்டே வாங்க. ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சுகரும் உங்களோட டயட்டில் சேர்த்துக்காதீங்க. டெய்லி ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு இல்லையா? இன்னமும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கட்டியாகுது. இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கஞ்சி. அதோட ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.